எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். பிரதமர் வருகையை ஒட்டி கன்னியாகுமரி கடல் பகுதியில் 3 நாட்கள் மீன்பிடிக்க மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கள விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த தடை குறித்து மீனவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை கன்னியாகுமரி வருகிறார். கன்னியாகுமரி அருகே உள்ள கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் தரிசனம் செய்கிறார். அதே போன்று கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சென்று தியானம் மேற்கொள்கிறார். அதே போல திரும்பி வரும் வழியில் திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார். கிட்டத்தட்ட 3 நாட்கள் கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தங்கியிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட 18 மணி நேரத்துக்கு மேலாக தியானத்தில் ஈடுபடுகிறார். பிரதமர் வருகையொட்டி கன்னியாகுமரி என்பது பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி கடல் பகுதியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. மீன்வளத்துறை அதிகாரிகள் நேற்றிரவே மீனவர்களுக்கு ஒரு அந்தந்த கிராமங்களை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கும் அந்த ஊர் பங்கு தந்தைகளுக்கும் ஒரு அறிக்கை அனுப்பியுள்ளார்கள். அதில் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் தங்கி தியானம் செய்திருப்பதால் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று நாளை மறுநாள் 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, சின்னமுட்டம், வாவத்துறை, கோவளம் போன்ற பகுதியைச் சார்ந்த மீனவர்கள் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று தடை விதித்துள்ளார்கள். ஏற்கனவே விசைப்படகுகளுக்கு மீன்பிடி தடைக்காலம் இருப்பதால் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியைச் சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று நாளை மறுநாள் 3 நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மாட்டார்கள். இந்த 3 நாட்களும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதால் தங்களது வாழ்வாதாரம் இழந்துள்ளதாக மீனவர்கள் தரப்பில் கூறப்படுகிறார்கள். பல விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராஜேஷ். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.